மாட்டான்க்கா. எதுக்கு எடுத்தாலும் எகன முகனையா எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குற அக்கா தங்கச்சி வளர்ந்துவாத மாறாம இருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே அவங்களுக்கான காதலும் கிடைக்குது. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் எப்பவுமே செட் ஆகாது. ஒருத்திக்கு எப்படியாவது இங்கிலீஷ் படிச்சு டீச்சர் ஆகணும். இன்னொருத்திக்கு எப்படியாவது ஒரு பெரிய பால் பண்ண வைக்கணும். நீ உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ கேக்குறதெல்லாம் உன் காலடியில போட்டுருவேன்னு 2 பாய் ஃப்ரெண்ட் சொல்றதையும் நம்பிட்டு மமதையில திரியிற அக்கா தங்கச்சி மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிற சமயம் அப்பா பார்த்துட்டு இவங்க லவ் பண்றதை கண்டுபிடிச்சு அந்த ஏரியால பணக்கார மைனர் ஒருத்தருக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ண கடைசியில பார்த்தா அக்கா ஓடி போயிருவா. கடைசியில தங்கச்சியை பார்த்தா கல்யாணத்தன்னைக்கே கம்பி நீட்டிடுவா. 2 பேருமே அண்ணன் தம்பிக்கு தான் வாக்கப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மைனர்ட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் மாப்பிள்ளைங்க அடைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தனால இப்ப அவங்க வேலைக்கு போக அக்காவும் தங்கச்சியும் லட்சியமே இல்லாம சோகமா ஒரு இடத்துல கிடக்க அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருக்கனாலதான் அந்த பிரச்சனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு 2 பேருக்கும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து சண்டையை மூட்டி விடுறாங்க. கடைசியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே குடும்பமா பிரிஞ்சு தங்கச்சி என்னன்னா டவுனுக்கு போயிடுறா. அங்க போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து படிக்கிறா. அது மட்டும் இல்லாம டிகிரியும் வாங்கிறா. அக்கா பெரிய பால் பண்ண வச்சு பெரிய ஆளா ஆயிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம சண்டை போடாம இருக்கனால ஒருத்திக்கு கண்ணு தெரியல, இன்னொருத்தியால பேசவே முடியல. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி அப்பா என்னன்னா அவங்க அண்ணன் டிப்பர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்க விடலாம்னு சொல்லிட்டு அப்பா இறந்து போன மாதிரி நடிச்சிருப்பாரு. அக்காவும் தங்கச்சியும் அழுது அழுது புலம்பி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடிச்சு சண்டை போட்டு ஒருத்திக்கு பார்வை தெரிஞ்சிருது, இன்னொருத்தியால பேச முடிஞ்சிருது. அப்பாவும் நான் இருக்கேன்னு எந்திரிச்சு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம குடும்பமே ஹோலியை ஜாலியா கொண்டாட பட முடியுது.